திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்திலே நிற்கக்கூடிய கட்சி. என்னென்ன உருட்டுறாரு பாருங்க. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஊர் ஊரா போய் பெட்டியை வச்சு மனு வாங்கினவரு இப்போ அறிவாலயம் தேடி மனு கொடுக்க வந்த விவசாயிகளை வாசல்ல வச்சே கைது பண்ணாரு. இவர்தான் மக்களுக்காக நிக்கிறவரா? ஸ்டாலின், நீங்க என்ன பொய் வேணும்னாலும் சொல்லலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னென்ன நாடகம் எப்படியெல்லாம் வேஷம் போடுவீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அட, நான் ஒன்றும் சும்மா சொல்லலைங்க, இந்த பாட்டி பேசுறத கேளுங்க. 5 ஆண்டா அவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்ப இறங்க போற நேரத்துல அந்த காட்சியை கொடுக்குறாரு. இந்த காட்சி எதுக்குங்க? அப்போ ஓட்டு போடுவாங்கிறத வச்சுதானே அந்த காட்சி அவங்க கொடுக்குறாங்க. இந்த 5 ஆண்டு வரைக்கும் அவர் ஆண்டாரு. நாங்க வந்து உட்காரணும். 5 வருஷமா கொடுக்காத இப்ப கொடுக்குறாருன்னா ஏமாத்த வேணாம். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. யாரு எதுக்காக பண்றாங்க எல்லாம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்டாலின் சார், இவங்க கிட்ட எல்லாம் உங்க விளம்பரமும் பஞ்ச் டயலாக்கும் ஒரு காலமும் செல்லுபடியாகாது. 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். சாருக்கு ஆசைய பாத்தீங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் புரட்சி தலைவர் அதிமுகவை தொடங்கின பிறகு திமுக 2வது முறையா தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த வரலாறே இல்லை. அது அவங்க அப்பாவாலேயே முடியல. ஆட்சிக்கு வந்து 5 வருஷமா கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாம, பச்சை குழந்தைங்கள்ல இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கொடுக்காம, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனை மட்டுமே தாரக மந்திரமா வச்சு கொள்ளையடிச்சு குடும்பத்தை வளர்க்குற வேலை மட்டுமே செஞ்சுட்டு திரும்பவும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது பகல் கனவு இல்லையான்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். இதெல்லாம் அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்ல. கடந்த 3 நாட்கள்ல தமிழ்நாட்டில் நடந்த சில சம்பவங்களை சொல்றேன் கேளுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கத்துல விவசாய நிலத்துல தனி வீட்டுல இருந்த 70 வயசு முதியவரை கொடூரமா கொலை செஞ்சுட்டு அவரோட 60 வயசு மனைவிய கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க சில மிருகங்கள். 7 வயசு குழந்தைய பட்ட பகல்ல தனியா கூட்டிட்டு போய் நரக வேதனை கொடுத்திருக்கான் ஒரு காமுக சைக்கோ. வண்டியை ஓட்டிட்டு போய் 15 வயசு சிறுமி மேல இடிச்சது மட்டும் இல்லாம தட்டி கேட்ட அந்த பொண்ணோட வயிற்றிலேயே மிதிச்சிருக்கிறான் திமுக நிர்வாகி ஒருத்தன். கோவை சூலூர் காவல் நிலையத்துல சிறப்பு உதவி ஆய்வாளர் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பக்கத்துல ஸ்கூலுக்கு போன 4 வயசு பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு ஸ்கூல் பஸ் டிரைவர். சென்னை பல்லாவரம் பக்கத்துல திரிசூலம் பகுதியில வீட்டுல தூங்கிட்டு இருந்த 2 பேர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமோட தலைவர் சரமாரியா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. வேலூர் மாவட்டம் பேரணாப்பட்டு பக்கத்துல மதுவால ஏற்பட்ட தகராறுல கூலி தொழிலாளியை அடிச்சே கொலை செஞ்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில ஆட்டோ ஓட்டுநர் முனீஸ்வரன் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. தென்காசி மாவட்டம் கரிவளம் பக்கத்துல கீழவயலி கிராமத்துல ஒருத்தர் அடையாளம் தெரியாத நபர்களால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா நகர் பகுதியில மதுபான கடைக்கு போன இளைஞர் மர்மமான முறையில இறந்து போயிருக்கிறாரு. சேலம் மேச்சேரியில காவல்துறையோட ஆதரவோட 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில படு ஜோரா மது விற்பனை நடக்குதான். மானாமதுரையில போலீஸ் விசாரணைக்கு எடுத்திருந்த ஆகாஷ போலீஸ் தான் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க அந்த பையனோட உறவினர்கள். இதெல்லாம் கடந்த 3 நாட்கள்ல நடந்தது. இது போக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா, குட்கா போதைப் பொருட்களும் இந்த 3 நாட்கள்ல பிடிபட்டிருக்கு. இதுவரைக்கும் சொன்ன பாலியல் குற்றங்கள், கொலைகளுக்கெல்லாம் இந்த போதைப் பொருட்களும் மதுவுமே முக்கிய காரணமா இருந்திருக்கு. அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத முதல்வருக்கு ரீல்ஸ் செய்யவும் வசனம் பேசவும் மட்டும் நேரம் இருக்குதான்னு கேட்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். 5 ஆண்டுகளாக மக்களை கண்டு கொள்ளாமல் ஸ்டாலின் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஓவரிலும் 1 ரன் மட்டுமே எடுத்துவிட்டு கடைசி பந்தில் 6 அடித்தால் வெற்றி பெற்று விடலாம் என நினைப்பது மூட நம்பிக்கையே. நீங்கள் ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும் என்ற குரல்கள் தற்போது எழ ஆரம்பித்து விட்டது. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மாநாட்டிற்கு வந்தபோது விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி வரும் உடன்பிறப்புகளை பற்றியே கவலைப்படாத நீங்கள் மீண்டும் திமுக ஆட்சி கனவு காண்பது நம்ம தமிழகத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.